அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நல்வழியில் குழந்தைகளை வளர்ப்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதிகம் அன்பு கொள்ளக்கூடிய, அதிகம் குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெண்ணை மணமுடித்துக்கொள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹ்மத் என்ற நூலிலே 13594 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் நல்லவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். குழந்தைகளை அந்த குறிப்பிடுகின்ற நுணுக்கம் குறித்து ஆராயப்படுகின்ற போது குழந்தை செல்வத்தை பற்றி வேதமறை குர்ஆன் சொல்லுகின்ற இடங்களிலேயெல்லாம் நல்லொழுக்கமுள்ள குழந்தை என்று அந்த வார்த்தையை இணைத்தே குறிப்பிடுகிறது. அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே குழந்தை வரம் வேண்டிய அந்த நேரத்தை குறித்து, அந்த விஷயத்தை குறித்து குர்ஆன் எடுத்துரைக்க முற்படுகின்ற போது, என்னுடைய இரட்சகனே, நல்லோர்களில் ஒருவரை எனக்கு சந்ததியாக வழங்கி அருள் புரிவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 37 சூரத்து சாஃபாத் வசனம் 100 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற போது தனக்காக தன்னுடைய இரட்சகனிடம் பிரார்த்தித்து, என்னுடைய இரட்சகனே, உன் புறத்திலே இருந்து எனக்கொரு நல்ல சந்ததியை வழங்குவாயாக. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 சூரத்து ஆல இம்ரான் வசனம் 38 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் பெற்றோர்களிடம் தரப்பட்ட ஒரு அடைக்கல பொருள். அவர்களுடைய உள்ளங்கள் தூய்மையானதும் விலை மதிக்க முடியாத மாணிக்கம் என்று கூட சொல்லலாம். எந்த பதிவுகளும் இல்லாத காலியாக எதையும் ஏற்றுக்கொள்ளும் உள்ளங்களாகும் அவர்களுடைய உள்ளங்கள். எதன் பக்கம் திருப்பப்படுகிறதோ அதன் பக்கமே அந்த உள்ளங்கள் திரும்பும். எனவே நல்லதை பழக்கமாக்கி நல்லதையே போதித்து கொடுத்தால் அதன்படி அவர்கள் வளர்ந்து உலகத்திலும் மறு உலகத்திலும் எண்ணற்ற நற்பாக்கியங்களை பெறுவார்கள். அவர்களுக்கு கிடைத்த நற்கூலியிலே அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு கல்வி போதித்தவர்களுக்கும் நல்லொழுக்கம் கற்பித்தவர்களுக்கும் நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு தீமையை பழக்கமாக்கி அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அவர்கள் பாக்கியமற்றவர்களாக போய்விடுவார்கள். அவர்களுடைய குற்றத்திலே அவர்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் அவர்களை நல்வழிப்படுத்த தவறினார்களே அவர்களும் பாவிகளாக ஆகிவிடுவார்கள். குழந்தை என்ற அந்த செல்வத்தை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு. இன்றைக்கு குழந்தைகளை பாதுகாப்பதிலே அதிகமான பெற்றோர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள். சரியான முறையிலே கவனிக்க தவறிவிடுகிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவிலே இருந்து குழந்தைகளை பாதுகாக்க தவறிவிடுகிறார்கள். குழந்தைகள் மீது கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் இன்றைய தலைமுறை இப்படி பெற்றோர்கள் கவனம் செலுத்தாததனுடைய விளைவாக தவறானவர்களோடு தவறான பழக்க வழக்கங்களை பழகிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாழ்படுத்தி கொள்கின்ற ஒரு நிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள். இது மாதிரி உண்டான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலே அதிகமான முறையிலே கவனம் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதிலே இருந்து நாம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் தவறிவிடாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அந்த வழிமுறை. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இஸ்லாமிய குழந்தைகளை நல்லொழுக்கமுள்ள குழந்தைகளாக
உருவாக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.